இந்த நாளில் ஆண்டவருடைய செய்தியை கேட்க போகிறோம். இயேசுசாமி சிலுவை சுமந்ததனுடைய பிரதானமான நோக்கம் என்ன சொல்லுங்க? ஏசப்பா எதுக்காக சிலுவை சுமந்தாங்க? அங்கே இருக்கிறவங்க முடிஞ்சால் இந்த பக்கம் வந்துடுங்க, சரியா? உள்ள இடம் இருக்குது. நான் ஒரு காலத்தில் கோயில் மண்டபத்தில் தான் உட்காருவேன். நான் செபத்தியாபுரம் சிஎஸ்ஐ திருச்சபை சேர்ந்தவன். பாருங்கள், கோயில் மண்டபத்தில் இருக்கிறது சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் நானும் கோயிலுக்குள்ளே என்ன செய்கிறது கிடையாது, போகிறது கிடையாது. பெயர் கிறிஸ்தவனாய், பண்டிகை கிறிஸ்தவனாய், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாய் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையை சந்தித்தார். எல்லாருக்கும் 11th படிக்கும்போது டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் ஆசை இருக்கும். எனக்கு பெரிய ரவுடி ஆகணும்னு ஆசை. ரவுடி ஆகணும்னு ஆசை. அப்படி நினைத்தேன். இதில் அந்த நாட்களில் நம்ம பார்க்குற ஜாதி தலைவர்கள், சங்க தலைவர்கள், இவங்களெல்லாம் பார்த்துட்டு நமக்கும் இப்படி ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அப்படி தான் நான் இருந்தேன். நான் 11வது படிக்கும்போதே டெய்லி போலீஸ் ஸ்டேஷனில் நான் ஆஜராகணும். ஸ்கூல் முடிஞ்ச உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போகணும். நான் ஜாதிக்காக சண்டை, இல்லை இந்த ஸ்கூலில் நிறைய ஒரு தம்பியெல்லாம் அடித்து மண்டையை உடைச்சி அப்படியெல்லாம் பல முறை பல வழக்குகள் இருந்ததுனால அப்படி தான் இருந்தேன். ஒரு பக்கம் பெயர் கிறிஸ்தவன், ஏன்னா எங்கள் அப்பா ரட்சிக்கப்படலை, எனக்கும் ஆண்டவருடைய சத்தியம் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அப்படி தான் இருக்கும்போது ஸ்கூல்லேருந்து எனக்கு டிசி கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க. ஸ்கூல்லேருந்து எனக்கு டிசி கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி என் மேலே பல வழக்குகள் இருந்ததுனால நான் 11th பப்ளிக் எக்ஸாம்னு ஒரு பையன் பேப்பரை வாங்கி எழுதினேன். என்னை பிடிக்க தைரியம் இல்லாமல் அவனை பிடிச்சி முதல்ல சஸ்பெண்ட் பண்ணி, அப்புறம் அது மேலே நிறையா இல்லாத பொல்லாத கேஸெல்லாம் வச்சு எனக்கு டிசி வாங்கிட்டு போனேன் நான். அப்போ எனக்குள்ள ஒரு பெரிய அவமானமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஏரியா எப்படின்னா, இப்போ ஆப்போசிட்டில் கேர்ள்ஸ் ஸ்கூல், இந்த பக்கம் நாங்கள் பாய்ஸ் ஸ்கூல். சாயர்புரம் வந்தீங்கன்னா தெரியும், பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல் ஆப்போசிட்டில் இருக்கும். அப்போ அது முன்னாடி சீனெல்லாம் போட்டுட்டு ரொம்ப சுற்றிட்டு இருக்கும்போது நமக்கு டிசி கொடுத்துட்டா கேவலமே அப்படின்னு ஒரு எண்ணம், கேவலம். அப்போ எப்படியாவது இங்கே படிக்கணும். அப்போ முதல்ல ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நீங்கள் உண்மையான தெய்வம்னா இதே ஸ்கூலில் என்ன 12th படிக்க வைக்கணும். ஏன்னா 10 நாளில் டிசி வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டாங்க. அந்த டைமில் ஆண்டவர், அது வாலிபர்கள் கூட்டத்தில் சொன்ன பிரயோஜனமாக இருக்கும், ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சு என்னை அதே ஸ்கூலில் படிக்க வச்சார். 2 தீர்மானம் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச அந்த ஞானம் அந்த 11th படிக்கும்போது, ஆண்டவர், ஒன்று உங்களுக்கு 200 காணிக்க தரேன். என்ன தரேன்? ஆண்டவர்கிட்டே கமிஷன் தான் பேசியிருக்கோம்ல, 200 தரேன், டெய்லி ஸ்கூலில் இருக்கிற சேப்பல் போகிறேன். அப்படி தான் தீர்மானம் பண்ணேன். அதே மாதிரி ஆண்டவர் அற்புதம் செஞ்சு என்னை அங்கேயே படிக்க வச்சார். என்ன பண்ணேன், ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் 200 உடனே கொடுத்தாச்சு. ஒரு டெய்லி சேப்பல் போகிறதுக்கு கஷ்டம். ஆண்டவரே, டெய்லிலாம் வர முடியாது இல்லை, ஈவினிங் வெயிட் பண்ணலாம் வர முடியாது, மத்தியானம் சாப்பிட்ற டைமில் வரேன், வாரத்துக்கு ஒரு 2-3 நாள் வரேன் அப்படின்ட்டு வெளியே செருப்பை, சர்ச்சுக்கு வெளியே, சேப்பல்னால் ஸ்கூலுக்குள்ளே சிற்றாலயம், வெளியில் போட்டுட்டு உள்ளே போய் என்ன பண்ணுவேன், கால் வச்சுட்டு வந்துடுவேன். வேறு ஒன்றும் செய்ய மாட்டேன், உள்ளே போய் ஜெபம் பண்ண மாட்டேன். ஏன்னா சேப்பல் போகணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். இப்போ உள்ளே ஒரு சின்ன ஜெபக்குழு நடத்தி கொண்டு இருந்தாங்க 2 ஆசிரியர். ஒரு 10 நிமிஷம் நடத்துவாங்க லஞ்ச் டைமில். அந்த ஜெபக்குழுவில் இருக்கிறவங்க என்னை பார்த்து டெய்லி வந்துட்டு போகிறானே வேண்டா கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. ஆண்டவர் படிப்படியாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார், என்னை ரட்சித்தார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் பாருங்கள், எங்கள் ஊர் சைட்லாம் அசனம் ரொம்ப ஃபேமஸாக நடக்கும். 100 கிடா 150 கிடா அப்படிலாம் ஃபேமஸாக நடக்கும். அசனத்தன்னைக்கு இல்லை கறி குழம்புக்கு சண்டை போட்டுட்டு அப்படிலாம் இருந்த என்னை ஆண்டவர் மாற்றி தம்முடைய பிள்ளையாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அப்போவே என் கூட ஒரு பெரிய கேங் வச்சுட்டே இருப்பேன். எப்போ ஒரு கேங் இருக்கும். இப்போ அதே கேங்கு ஊழியத்திற்கு கர்த்தர் மாற்றிட்டார். ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கி நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு பேச சொன்ன ஒரு தலைப்பே, என் சிலுவையை ஆண்டவர் சுமந்ததனுடைய பிரதானமான நோக்கம் பாவிகளை ரட்சிப்பதற்காக. ஹல்லேலூயா. பாவிகள் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய பிரதானமான நோக்கம். சரியா? யார் பாவி? பக்கத்து வீட்டுக்காரங்களா, பாகிஸ்தான்காரங்களா, சும்மா நாள் பழிய தூக்கி அவங்க மேலே போகிற எய்த்த வீட்டுக்காரங்களா? இல்லை, நான் பாவி. என்னை ரட்சிக்கிறதுக்காக ஏசப்பா உலகத்துக்கு வந்தார். சொல்லுங்கள், எல்லாம் இருதயத்தில் கை வச்சு. என்னை ரட்சிக்கிறதுக்காக இயேசுசாமி இந்த பூமிக்கு வந்தாங்க. இல்லை, ஒரு லெட்ரு வந்துச்சான். ஐயா, நான் ஒரு மாப்பாவின்னு ஒரு பாட்டு இருக்கும்ல, அது மாதிரி ஒரு லெட்ரு வந்துச்சு. மாப்பாவி, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா மாப்பாவி சர்ச்சு தெரு கூடன்குளம் இப்படி ஒரு லெட்ரு வருது. போஸ்ட்மேன் எப்படி கண்டுபிடிப்பார்?
அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஒவ்வொரு வீட்டுக்கு போனாலும் தெரில. ஒரு அம்மா சொல்லிட்டு, அந்த சபை ஊழியர் தான் அடிக்கடி பாவி பாவின்னு ஜெபம் பண்ணுவார், அவர்கிட்ட கேளுங்கன்னொன்னே அவருக்கு கோவம் வந்துருச்சு. என்ன யாரா சொன்னது இல்லை. போஸ்ட்மேன் காலையிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தேடுறார், மா பாவி யார். கடைசியில் ஒரு பாட்டு சத்தம் கேட்குது, ஐயா நான் ஒரு மாப்பாவி, என்னை ஆண்டு நடத்துவீர், நீ தான் அந்த ஆளாப்பா அப்படின்னு சொல்லி லெட்டரை கொடுத்துட்டார். இது ஒரு கற்பனை கதை தான். அதில் எழுதியிருந்துச்சு, தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்கிறவனுக்கு என்னுடைய சொத்துக்களை எல்லாம் எழுதி வைக்கிறேன்னு சொல்லி. அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாப்புல சபை ஊழியர். ஹல்லேலூயா. பாருங்க, ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்னைக்கு நாமே பாவி என்று ஒத்துக்கொள்கிறது இல்லை. பாவத்தை குறித்து யார் பேசினாலும் நமக்கு பிடிக்கிறதில்ல, கண்டித்து பிரசங்கம் பண்ணாலும் பிடிக்கிறதில்ல. அப்படியெல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம், மாறிட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் நம்ம ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் இரட்சகர். யார் அவர்? இரட்சகர். இல்லை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார். இயேசு சாமுடைய பெயருக்கு அர்த்தமே ரட்சிப்பு தான். இயேசுங்கிற பெயருக்கு அர்த்தமே என்னதான்? ரட்சிப்பு தான். இப்போ நம்ம எதுக்கு இந்த ரட்சிப்பை குறித்து பேசுகிறோம் அப்படின்னா, என் வாழ்க்கையில் உள்ள அனுபவம் தான். எனக்கு ஆண்டவர் கொடுத்த பேடன். நான் சிஎஸ்சி சபைகளுக்கு கன்வென்ஷன் போனால் முதல் நாளில் ரட்சிப்பை குறித்தே பேசுவேன். எதற்கு அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சர்ச்சில் ரட்சிக்கப்படாமே நிறைய பேர் இருக்கிறோம். ரட்சிக்கப்படாமல் என்ன செய்கிறோம்? நிறைய பேர் இருக்கிறோம். இல்லை, இயேசு கிறிஸ்துடைய போதனை தெரியாமல் அப்படி நிறைய பேர் இருக்கிறோம். பாருங்கள், ஆண்டவருடைய ரட்சிப்பு இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். பைபிளில் ஆதி திருச்சபையில் சர்ச்சில் யாரை சேர்த்தாங்க அப்படின்னா, யாரை சேர்த்தாங்க? ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையில் சேர்த்தார்கள். ரட்சிக்கப்பட்டவங்களை அனுதினமும் சர்ச்சில் சேர்த்துட்டே இருந்தாங்க. அப்போ எந்த அளவுக்கு ரட்சிப்பு நடந்திருக்கும் இல்லை? அன்னைக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணினார். ஒரு பிரசங்கத்தை கேட்டு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு 3000 பிரசங்கத்தை கேட்டாலும் ஒருத்தர் கூட என்ன செய்யறது இல்லை. அவ்வளோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவ்வளோ பிரசங்கம், டிஃப்ரெண்ட் ஸ்டைல். நமக்கு தேவையான ஊழியர்கள் எவ்வளோ யூடியூப்பில் எதனாலும் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். நமக்கு தேவையானதை எல்லாம் எடுத்துக்கணும். ஆனால் ரட்சிப்பு இல்லை. அன்னைக்கு அப்படி பேதுரு என்ன பிரசங்கம் பண்ணார்? ஒரு நேரத்தில் இயேசுவை மறுதலித்து சபித்த அந்த பேதுரு, இயேசு இருக்கும்போதே பயந்து நம்மளே அடிச்சிருவாங்களோ கொன்றுவாங்களோன்னு பயந்து மறுதலித்த பேதுரு, இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிறகு அவர் சொல்கிறாரு, தைரியமாக இந்த ஜீவாதிபதியை நீங்கள் கொன்னீர்கள், நாங்கள் சாட்சிகள் அப்படின்னு சொல்லி 11 பேரோடு எழுந்தன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ரட்சிக்க விரும்புகிறார். ஏன் சிஎஸ்சி சபைகளில் பேசுகிறோம்? நிறைய பேர் பண்டிகை கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். பண்டிகை கிறிஸ்தவர்கள்லாம் என்ன இல்லை, என்ன பாருங்கள், ஒரு வண்டி வருது அவ்வளோதான். இல்லை, பண்டிகை கிறிஸ்தவங்கன்னா என்ன? பண்டிகைக்கு மட்டும்தான் எங்கே வருவாங்க? ஆலயத்துக்கு வருவாங்க. இந்த பண்டிகை கிறிஸ்தவர்களை வச்சு பெயர்க்க, இந்த பண்டிகை கிறிஸ்தவங்களை வச்சு இந்த ரெகுலர் கிறிஸ்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டாகும். இந்த ரெகுலராக ஆலயத்துக்கு லேட்டாக வர்ற ஆட்கள் பாருங்கள், இந்த பண்டிகை கிறிஸ்தவங்க பண்டிகை நேரத்தில் முன்னாடி வந்து இடத்த பிடிச்சிக்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த டைம் வரணும்னு சொல்லி தெரியாது. இந்த ரெகுலராக அந்த அக்கா வச்சுருக்கிற தூணு, ரெகுலராக அந்த அக்கா வச்சுருக்கிற சேரை அந்த அக்கா என்ன செஞ்சிடும், பிடிச்சிக்கும். அது ஒரு பெரிய டென்ஷன் இல்லை? ஆமாம், நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும், எப்படா நம்ம இடத்த பிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இருக்கும். பாருங்கள், இன்னைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை செய்ய விரும்புகிறார். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள்னால் என்ன? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பைபிளை தூக்குவாங்க. மற்ற நேரத்தில் பைபிள் இருக்கிற இடமே அவங்களுக்கு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை தேடுவாங்க. அது ஒரு இன்னொரு கிறிஸ்டியன் இருக்காங்க, எலெக்ஷன் கிறிஸ்தவர்கள். என்ன கிறிஸ்தவர்கள்? ஆமாம், அவங்க அந்த ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் வருவாங்க, வேறு எதுவும் என்ன செய்ய மாட்டாங்க. இன்னும் நிறையா சிஎஸ்ஐ மக்களுடைய பிரச்சனை என்னென்னா, பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்னும் ஆண்டவர் அந்த காலத்தில் பண்டிகை சொன்னார்ல, ஆமாம், ஆண்கள் 3 பண்டிகைக்கு என்ன செய்யணும், வரணும்ன மாதிரி பண்டிகைக்கு தான் அப்படி வந்துட்டுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லோரும் உயிர் தெழுந்த கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும், இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் மாற வேண்டும். இயேசு சாமி பூமிக்கு வந்ததனுடைய பிரதானமான நோக்கம் பாவிகளை ரட்சிக்க, என்னை ரட்சிக்கிறதுக்காக வந்தார். அப்போ நான் ரட்சிக்கப்பட்டாதான் ஒரு மாற்றம் உண்டாகும். அதனால் சர்ச்சுக்குள்ளே வந்து ஒரு மாற்றம் இல்லாமல், இல்லை நான் பிறந்ததுலேருந்து கிறிஸ்டியன், எங்கள் தாத்தா காலத்தில் கிறிஸ்டியன், பாட்டி காலத்தில் அப்படி இல்லை.
கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே என்ன செய்யணும், வரணும். அதுக்கு தான் சாட்சி சொல்ல ஒரு தம்பியை அனுமதிக்கிறோம். எதுக்காக? பிறந்ததுலேருந்து அப்படி இருக்கிற வாழ்க்கையில் ஒரு டைமில் நமக்குள்ளே வருகிற மாற்றம், அப்படிப்பட்ட மாற்றத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் இரட்சகர் நம்மை ரட்சிக்கிறதுக்காக வந்தார். இந்த அனுபவம் உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கணும். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படிங்கிற அனுபவம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவ்வளோதான், இனி வரும் காலத்தில் நம்மை காப்பாற்ற முடியாது. ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள்ளே என்ன செய்யணும், வேணும். ஹல்லேலூயா. லூக்கா 15வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 15வது அதிகாரத்தில் ஒரு 3 ஓமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன ஓமைலாம்? முதல்ல என்னது? 4வது வசனம் வாசிங்க. பாருங்க, இங்க ஒரு மனிதன், அவன் பாருங்க 100 ஆடு இருக்கு. ஒரு ஆடு காணாம போனா என்ன பண்ணுவான்? அந்த ஆட்டை தேடி கண்டுபிடிப்பான். இல்லை, ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் இருக்க மாட்டான். இன்னைக்கு இருக்கிற கிடா ரேட்லாம் என்ன, காணாமல் போனதை விட மாட்டோம். கேஸ் ரேட் ஏறிடுச்சு இல்லை? அது மாதிரி பாருங்க, இந்த நாட்களில் அது மாதிரி ஆத்துமாக்கள், ஆண்டவர் ஆடுனா ஆட்டை சொல்லலை, நம்மை சொல்லுகிறார். காணாமல் போகிற ஆடுனா சர்ச்சு பக்கமே தலை வைக்காத ஆட்கள். சர்ச்சு பக்கத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, தலை வைக்க மாட்டாங்க. சில பிரச்சனை நடந்திருக்கும், ஒருவேளை தேர்தலில் தோற்றுருப்பாங்க. இனிமேல் நான் கோயில் பக்கம் வரமாட்டேன், இல்லை அடுத்த எலெக்ஷனில் வரும், இனிமேல் இந்த பக்கத்தில் வரமாட்டேன். ஏதாயிலும் ஒரு பிரச்சனைக்கு கோயில் மேலே கோபத்தில் இருக்கிறவர்கள், காணாமல் போன ஆடு. இல்லை, பாடல் பிறந்த கதையெல்லாம் வாசித்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு பாடல் பிறந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். கத்தரின் பந்தியில் வா சகோதரா. ஆமாம், அவர் கோயிலில் கோவச்சிட்டு என்ன செஞ்சிட்டார், உபதேசியாரோட பிரச்சனையில் போயிட்டார். அவருக்காக எழுதி பாடின பாடல் இந்த காணாமல் போன ஆடு. ஆடு எப்படி காணாமல் போயிருக்கும்? ஆடு எப்படி காணாமல் போயிருக்கும்? அதுக்கு 6 அறிவு இருக்கா? அட்ரஸ் தெரியுமா? இல்லை கூகுள் மேப் போட்டு வருமா? ஒன்றும் தெரியாது. பச்சை பசேன்னு புல் தெரிஞ்சிருக்கும், அதை போய் மேய்ஞ்சிரும். அங்கேருந்துன்னு இன்னொரு தள்ளி பச்சை பசேன்னு தெரிஞ்சிருக்கும், அப்படி மேய்ஞ்சி 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 கடைசியில் ஓனரை விட்டு எங்கேயோ போயிடுச்சு. அப்போ காணாமல் போன ஆட்டை தேடி ஆண்டவரே வருகிறார். நம்மை தேடி ஆண்டவர் வருகிறார். அதுக்காக தான் இப்படிப்பட்ட வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த லெந்து காலங்கள் இப்படிப்பட்ட கன்வென்ஷன் கூட்டம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை தர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அடுத்து இதில் ஒரு ஓமையை சொல்கிறார். காணாமல் போன ஆடு, அதுக்கு பிறகு என்னது, காணாமல் போன வெள்ளிக்காசு. இப்போ ஆட்டுக்காவது கண் இருக்குது, கால் இருக்குது, காணாமல் போயிடும். வெள்ளிக்காசு உயிர் உள்ளதா? அது கண் இருக்குதா, கால் இருக்குதா? அப்போ வெள்ளிக்காசு எப்படி காணாமல் போவோம்? பாதுகாப்பாக வைக்க வேண்டியவங்க தொலைச்சாதான் என்ன பண்ணும்? இல்லை, வெள்ளி கொலுசு காணாமல் போயிடும். எனக்கு ஒரு அக்கா அப்படி தான், கொலுசு காணும், இல்லை ப்ரேயருக்கு வந்தவங்க காணும். அந்த மாதிரி சில நேரத்தில் காணாமல் போயிடும். இன்றைக்கி தங்க இருக்கிற ரேட்டுக்கெலாம் காணாமல் போச்சுன்னா அவ்வளோதான். சிலர்லாம் பரிதபிச்சிருவாங்க. எங்கள் ஊழியத்தில் ஒரு சகோதரி தங்க பையன் தொலைச்சிட்டான். ஆனால் ஜெபித்த பிறகு அந்த கொலுசும் கிடச்சிது, காணாமல் போன செயினும் கிடச்சிது. பாருங்கள், தொலைத்தவர்கள் அதை தேடி அலைய வேண்டும். அதே மாதிரி தொலைத்தவர்கள் தேடி எடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு ஓமை சொல்கிறார். என்ன ஓமை? இளையகுமாரன். இந்த கதையை நம்ம என்ன கதைன்னு சொல்லுவோம்? கெட்டகுமாரன். இல்லை, இந்த கெட்டகுமாரன் சொல்லி இந்த கதையில் இருக்கிற நல்ல தீம், நல்ல ஆண்டவர் சொன்ன அழகான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமலே போயிட்டோம். இந்த கதைக்கு தலைப்பு வைக்கணும்னா கெட்டகுமாரன் அல்ல, உண்மையிலே கெட்டகுமாரன் இளையகுமாரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இளையகுமாரன் அல்ல, கெட்டகுமாரன். மூத்த குமாரன் தான் யார்? கெட்டகுமாரன். இல்லை, வேதநாயக சாஸ்திரியார் சொன்னார். பாருங்க, இந்த கதைக்கு அருமையான தலைப்பை வைக்க வேண்டும் என்றால் இந்த கலை வைக்க வேண்டிய தலைப்பு என்ன தெரியுமா? இது பிதாவுடைய அன்பு. பிதாவுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு அதிகாரம். மகன் திடீர்னு சொத்துல பாதி பிரித்து கேட்குறான். பாதியை கொடுத்துட்டா எல்லாத்தையும் தூர தேசத்தில் கொண்டு வேசிகள் இடத்துல செலவழிச்சிட்டான். இன்னைக்கு வீணாய் செலவழித்து கொண்டு இருக்கிறார். இப்படிதான் வாலிபர்கள் ஒரு பக்கம் காணும். இல்லை, ஒரு தம்பி அடிக்கடி எனக்கு ஃபோன் அடித்தானே, ஒரு 19 ரூபா அனுப்புவாங்க. எதுக்கிட்ட 19 ரூபா கேட்குறது கேட்க 20 ரூபாவது கேட்க வேண்டியதான்டா. இல்லை, 19 ரூபா டேட்டா போடணும். என்ன பண்ணணும்? ஆமாம், அந்த நாளுக்குரிய டேட்டா முடிஞ்சு அது போடணும். இன்றைக்கி எதெல்லாமோ செலவழித்து எதெல்லாமோ அழித்து கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், இளையகுமாரன் தகப்பனை விட்டு தூரம் போயிட்டான். தூரம் போன அந்த இளையகுமாரனை அவன் திரும்பி வரல.
ஆண்டவர் வெயிட் பண்ணுறார். இல்லை, அழகான தகப்பனுடைய அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அதிகாரம். இவன் தூர தேசத்துக்கு போய் எல்லாத்தையும் விற்று கடைசியில் பண்ணி மேய்க்கிறதுக்கு போயிட்டான். அங்கே போனால் பண்ணிக்கு வைக்கிற சாப்பாடு கூட என்ன செய்யலை, கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவனுக்கு புத்தி தெளியுது. புத்தி தெளியும் போது தகப்பன் இடத்துல திரும்பி வரான். இன்றைக்கி ஆண்டவரை விட்டு தூரம் போயிருப்போம், மனதளவில் தூரம் போயிருப்போம், இல்லை ஏதாவது ஒரு பாவத்தில் விழுந்து தூரம் போயிருப்போம். தாவீது ராஜா ஆண்டவருக்கு பிடித்த ஒரு அரசர், அவர் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன். ஆனால் ஒரு டைமில் யுத்தத்துக்கு போகாமல் பலகனி வழியாக இன்னொரு அவனுடைய போர் சேவகனுடைய மனைவி குளித்து கொண்டு இருக்கிறத பார்த்து அவளை தன்னுடைய மனைவியாய் மாற்றி கொண்டு அவனை கொன்று விதவைக்கு வாழ்க்கை கொடுத்தது போல ஒரு அழகான காட்சியை சித்தமைச்சிட்டார். ஆனால் பாருங்கள், அவனை விட்டு ஆண்டவர் சொல்கிறார், அந்த 51ஆம் சங்கீதம் நம்ம எல்லாரும் பாவம் செஞ்சால் அந்த சங்கீதத்தை எடுத்து என்ன செய்வோம், வாசிப்போம். அந்த சங்கீதம் அது ஒரு பாடல். அந்த பாடல் மேலே வாசிச்சிங்க அப்படின்னா அந்த சங்கீதத்துக்கு மேலே ஒரு பிராக்கெட் இருக்கும் பாருங்கள், அதை வாசிங்க. பர்சேபாளிடத்தில் தாவீது பார்வத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவனிடத்தில் வந்து பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதம் பாடல் பிறந்த கதைக்கு நிறைய, நான் இப்போலாம் நிறைய பேர் சொல்கிறேன், அங்கேருந்தோம் இந்த நாட்டில் இருந்து எழுதணும், இந்த நாட்டில் இருந்து இந்த பாட்டு எழுதணுங்கிறான். அன்றைக்கி அவன் பாவம் செஞ்சு அவன் பாவத்தை வந்து தீர்க்கதரிசி உணர்த்துகிறார். உணர்த்தும் போது அப்படிப்பட்ட காரியத்தில் இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். இன்னைக்கு பாருங்கள், அநேகர் கணவனுக்கு விரோதமாய் பாவம், மனைவிக்கு விரோதமாய் பாவம். இன்னைக்கு டிவி சேனலில் எடுத்து பார்த்தீங்க, க்ரைம் நியூஸ்னு ஒன்று போடுவான். அந்த க்ரைம் நியூஸ் எடுத்து பாருங்கள். சாதா காரியத்திற்காக, சின்ன சின்ன பாவத்திற்காக பெத்த பிள்ளைகளையே பறிகொடு, கள்ள தொடர்புக்காக, கள்ள உறவுகளுக்காக தான் பெற்ற பிள்ளைகளே கொன்னுகிற தாய், கொல்லுகிற சம்பவம் எல்லாம் நிறைய என்ன செய்யுது, நடக்குது. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தர விரும்புகிறான். பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, அவன் அந்த பாவம் செஞ்சதுனால அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்ன செய்யலை, அவனை விட்டு போயிடுச்சு. அந்த ரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்க, உற்சாகமான ஆவி தாங்க. பாவம் செய்யும் போது உற்சாகமான ஆவி போயிடும், பாவம் செய்யும் போது ரட்சணிய சந்தோஷம் போயிடும். ரட்சிக்கப்பட வேண்டும் எதற்காக என்ன, நம்ம ரட்சிக்கப்பட்டால் நமக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ரட்சிக்கப்படும் போது இருக்கிற அந்த மகிழ்ச்சி சந்தோஷத்துக்கு ஈடு உலகத்தில் எதுவுமே இல்லை. அதனால தான் சொல்கிறாங்க, நீ தேட நிம்மதி யார் தருவா, இயேசு தருவார். இயேசு எல்லாருக்கும் நிம்மதி தருகிறவர்கள, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு. ஒரு மந்திரவாதி மனம் திரும்பி சாட்சி சொன்னார். அவருடைய சாட்சியை அவர் கேட்கும்போது அவர் சொன்ன சாட்சியில், நான் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக மந்திரம் வச்சேன், அந்த மந்திரம் பலித்தது. நான் கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக மந்திரம் வைக்கும் போதெல்லாம் அந்த மந்திரம் பலிக்கும். ஆனால் தெரியாமல் ஒரே ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துக்கு விரோதமாக நான் என்ன செஞ்சேன், வைத்தேன். அது எனக்கு ரிட்டர்ன் அடித்து நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்ட அனுபவம் வந்து பவர்ஃபுல்லான அனுபவம். இது தெரியாமே இருக்கிறோம் இல்லை. அதுதான் சேசே சபைகளில் நம்ம பிறந்த, நான் அப்படி தான் 12ஆம் படிக்கும் போது தான் எனக்கு ரட்சிப்புங்கிற வார்த்தைக்கு என் காதுகளுக்குள்ளே போச்சு. கர்ச்சிஃப் வச்சுருப்போம் எல்லாரும் இல்லை, நம்ம வேர்வையை துடைக்கிறதற்கு, அதெல்லாம் துடைக்கிறதுக்கு கர்ச்சிஃபை பயன்படுத்துவோம். ரட்சிப்பு நம்முடைய உள்ளான வாழ்க்கை, உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படணும், உள்ளான மனிதன் ரட்சிக்கப்படணும். ஏனென்றால் ரட்சிக்கப்பட்ட அனுபவம். இப்போ நான் நினச்சேன், ஏன் ஆண்டவரை உங்களுக்கு ரட்சிப்பு குறித்து ஏன் சொல்லணும் அப்படின்னா, ரட்சிப்பு என்பது ஒரு நாள் அனுபவம் கிடையாது. இப்போ 2003 ஜூன் 3ஆம் தேதி நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் அது ஒரு நாள் அனுபவம் கிடையாது. மற்ற 24 நீங்கள் திருப்பி கொண்டீங்க அப்படின்னா, மற்ற 24 அதனுடைய 13வது வசனம் வாசிங்க. முடிவு பரியந்த நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படும். ஆண்டவருக்குள்ள இறுதி மூச்சு வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும், நிலைச்சிருக்கணும். இல்லை, சடனாக சிலருடைய வாழ்க்கையில் மரணம் வந்துடுது. சடுதியான மரணங்கள் எவ்வளவோ கேள்விப்படுறோம், அப்படித்தானே? எத்தனையோ இடத்துல சடுதியாய் மரணம் வந்துடுது. ஒவ்வொரு மீட்டிங் போகும்போது சொல்லுவாங்க. சமீபத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தோம், முக்குடல். அங்கே சொன்னாங்க, டக்குன்னு ஒருத்தர் இறந்துட்டார், ஒரு கொஞ்சம் வயசில் ஆயர். அப்படி அநேக இடங்களில் சடுதியான மரணங்கள் வருது. அப்போ ரட்சிக்கப்பட்டால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். நான் கிறிஸ்மஸ் வரி கட்டிட்டேன், ஈஸ்டர் வரி கட்டிட்டேன், சந்தா ரெகுலராக கட்டிட்டேன், என்னால் போக முடியுமா? அல்ல, காணிக்கை கொடுத்து பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ ரட்சிப்பு என்பது தான் டிக்கெட்டு. ரட்சிப்பு என்கிற டிக்கெட் இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே யாரும் பிரவேசிக்க முடியாது.
பக்கத்தில் கைப்பிடிச்சு கேளுங்க, ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேளுங்க. ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேளுங்க. இல்லை, நம்ம நிறைய பேருக்கு ரட்சிப்புனா என்னன்னே தெரில. ஆனால் இயேசு எதற்காக பூமிக்கு வந்தார்? ஒரு ஆர்சி சர்ச்சு, சிஎஸ்ஐ சர்ச்சு, பெந்தைகோஸ்தே சர்ச்சு ஆரம்பிக்கன்னா வந்தார்? பாவிகளை ரட்சிக்க, நம்ம ரட்சிக்கிறதுக்காக தான் வந்தார். அப்போ இயேசு பூமிக்கு வந்த பிரதானமான நோக்கம் நிறைவேறணும். அவர் கிறிஸ்தவர்களின் தெய்வம் அல்ல, அவர் உலக ரட்சகர். ஹல்லேலூயா. அவர் எல்லா உலக அத்தனை 815 கோடி இருக்குங்கிறாங்க. இப்போ 815 கோடி மக்களுக்கும் அவர் உலக ரட்சகர். ஹல்லேலூயா. எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக தான் அந்த பூமிக்கு வந்தார். அதனால இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இங்கே பாருங்க, இந்த இளைய குமாரன் வேசிகள் இடத்துல போய் ஆஸ்திகள் என்ன செஞ்சான்? அழித்து போட்டான். வேசிகள் இடத்துல ஆஸ்திகள். இன்னைக்கு எப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் வந்துருச்சு. மொபைல் ஃபோனில் இல்லாத பாவம் அல்ல. ஒரு காலத்தில் மனிதன் பாவத்தை தேடி போக வேண்டும். இன்னைக்கு பாவம் அவனை தேடி அவன் பாக்கெட்டில் இருக்கிறது. இல்லை, நம்ம இப்போலாம் எப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்கணும் தெரியுமா? நிறைய பேர் தீர்மானம் எடுப்போம். லெந்து நாட்களில் 40 நாளில் பைபிள் படிக்கணும். அதில் ஒரு நல்ல தீர்மானம். எத்தனை பேர் படிக்கிறீங்க அப்படின்னு தெரில. லெந்து நாட்களில் அசைவம் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படி தீர்மானம் எடுப்பாங்க. நான் வெஜிடேரியன் என்ன செய்ய மாட்டேன். ஆமாம், அந்த காலம்லாம் மலை ஏறி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது இருக்கீங்களா? நாங்கள் 40 நாள் நான் வெஜிடேரியன். கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, 1 2 3 4 கைகள் பார்க்குறேன். ஒரு காலத்தில் பூ வைக்க மாட்டாங்க. இந்த லெந்து நாட்களில் கறி சாப்பிட மாட்டாங்க. அப்படிலாம் இருப்பாங்க. சில ஆண்கள் 40 நாள் குடிக்க மாட்டேன், 40 நாள் சேவ் பண்ண மாட்டேன். இல்லை, புதுவையாக. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இனி என்ன பண்ணுங்கள், 40 நாள் முடிஞ்சிட்டு, ஆனால் அடுத்த 40 நாள் சொல்கிறேன். இன்னும் 40 நாள் நான் மொபைல் டேட்டா போட மாட்டேன், 40 நாள் ஒய்ஃபை யூஸ் பண்ண மாட்டேன். வட இந்தியாவில் ஒரு பையனுடைய அம்மா ஒய்ஃபை, வீட்டுக்கு வர ஒய்ஃபை கட் பண்ணிட்டாங்க, அடித்து கொண்டுட்டான். பெத்த தாய் ஒய்ஃபையை வீட்டில் கட் பண்ணதுனால என்ன பண்ணிட்டான்? அடிச்சே கொண்டுட்டான். இன்னைக்கு அப்படி சிலருக்கு அப்படி கை நடுக்கமாக இருக்கும். இல்லை, இந்த மொபைல் பார்க்கணும், நாடகம் பார்க்கணும், சீரியல் பார்க்கணும், சீரீஸ் பார்க்கணும், அப்படியே நம்ம ஏதாவது ஒரு காரியத்தில் அடிமைப்பட்டு போயிருந்தோம். அதெல்லாம் விட்டு நம்ம ரட்சிக்கப்படணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். பாருங்கள், அந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு வந்தது. பாருங்கள், ஆண்டவர் அகஸ்தீனன் சொல்லுவாங்க, ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா மரித்த யவீரின் மகள் வீட்டுக்கு போகும்போது என்ன சொன்னார்? நித்திரையா இருக்கிறா அப்படின்னு சொன்னார். இல்லை, மரித்த லாசர் வீட்டுக்கு போகும்போது என்ன சொன்னார்? நித்திரையா இருக்கிறான்னு சொன்னார். ஆனால் இங்கே இளையகுமாரன் குறித்து வேதம் சொல்கிறது, என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணப்படாம போனான், திரும்பவும் காணப்படும். பாருங்க, இங்க உயிரோடு இருக்கிறவனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், அவன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான். அப்போ பரலோகத்தின் பார்வையில் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறது மரணம் அல்ல. எது மரணம்? தகப்பனை விட்டு தூரம் போகிறது மரணம், தகப்பனை விட்டு காணாமல் போகிறது மரணம். ஆண்டவரை விட்டு மனதளவில் தூரம் போயிட்டீங்கன்னா அதுதான் மரணம், அதுதான் மரணம். பாவம் செய்வோம் என்றால் தேவனை விட்டு தூரம் போய் விடுவோம். அப்படிப்பட்ட மரணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் இன்றைக்கு நாம் உயிர் தெள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மரணம் நம்மை விட்டு மாற வேண்டும். இயேசு நமக்குள்ள இருக்கணும், ஆண்டவர் நமக்குள்ள இருக்கணும். அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இளையகுமாரனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தார். அடுத்து நம்ம வாசிக்கலாம் லூக்கா 18வது அதிகாரம், லூக்கா 18வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசி. பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஓமை. இது என்ன, யாருடைய ஓமை? யாருடைய? ஆயக்காரன். இல்லை, ஆண்டவர் பரிசேயன் ஆயக்காரன் 2 பேர் இருக்கிறான். பரிசேயன் தன்னை ஒரு நீதிமானாக நினைத்து கொண்டு ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிறான். நான் அப்படி இல்லை இப்படி இல்லை பயங்கரமாக சொல்கிறான். இல்லை, தேவாலயத்துக்குள்ளே நின்று ஜெபிக்கிறான். ஆனால் ஆயக்காரனை தேவாலயத்துக்குள்ளே வராமல் தூரத்தில் என்ன செய்கிறான்? நிற்கிறான். இல்லை, சிலர் அப்படி வர்றதுக்கு வெட்கப்படுவாங்க, தூர இடத்துல நிற்பாங்க. அப்போ தூர இடத்துல நின்று அவன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் மார்பில் அடித்து கொண்டு என்ன கேட்டான்? பாவியாகிய என்மேல். எனக்கு தெரிந்த ஒரு ஐயாவுடைய சாட்சி, அவர் சொன்ன சாட்சி என்னை மிகவும் தொட்டது. இன்றைக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு சென்று விட்டார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சி. நோவா சார்ல்ஸ் அவருடைய பெயர். அவர் சொன்னார், அவருடைய சிறு வயதில் இருந்து அவருக்கு முதுகு வலி, குறுக்கு வலி.
இந்த முதுகுவலினால பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருந்தார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 35 வருஷம் வேதனை. இந்த 35 வருஷம் குறுக்கு வலியில் பாதிக்கப்பட்டிருந்தவர் ஆப்ரேஷன் பண்ணார், என்னெல்லாமா பண்ணிட்டார். அந்த முதுகுவலி குறுக்கு வலியிலேருந்து அவருக்கு விடுதலை இல்லை. கடைசியில் 35 ஆப்ரேஷன் பண்ணிட்டார், லட்சக்கணக்காக செலவழிச்சிட்டார். அவருடைய வாழ்க்கையில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் மிஷினரி ஸ்தாபனங்களுக்கு காணிக்கை பிரித்து கொடுக்குறவராக இருந்தார், செக்ரட்டரியாக இருந்தார், எல்லாமே செஞ்சார். ஆனால் என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. இப்போ ரட்சிப்பு இல்லாமல் கூட ஊழியங்களுக்கு காணிக்கையெல்லாம் என்ன செய்ய முடியும்? அனுப்ப முடியும், பிரித்து கொடுக்க முடியும், எல்லாமே செய்ய முடியும். அப்போ கடைசியாக அவர் பாருங்கள், எஸ்டேட்டில் வேலை பார்த்தார். அவர் ரிட்டையர்டாகி அதுக்கு பிறகு யாரோ சொல்லியிருக்காங்க, இந்த குறிப்பிட்ட தாயார் இடத்துல போய் ஜோம் பண்ணுங்க சரியாயும். அப்போ அந்த தாயார் இடத்துல வந்து ஜெபிக்க வந்திருக்கிறார். அந்த அம்மா ஒன்று சொல்லியிருக்காங்க, ஐயா ரட்சிக்கப்படுங்க சரியாயிரும். என்ன பண்ணுங்க? ரட்சிக்கப்படுங்க சரியாயிரும். அப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அந்த கேள்வி கேட்கணும். இப்போ ரட்சிப்பு நான் பிரசங்கம் பண்ணுறேன், ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கணும். இல்லை, கேள்வி வரணும் நமக்குள்ள. அப்படி கேள்வி வந்தால் தான் நாம் என்ன செய்ய முடியும்? ரட்சிக்கப்பட முடியும். அப்போ ரட்சிக்கப்படணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் ரூமை பூட்டிக்கிட்டு பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவர் வீட்டுக்கு வந்தார். பிள்ளைகள் எல்லாம் வந்திருந்தாங்க. 2 நாள் எல்லோரும் கழித்து ஊருக்கு போயிட்டாங்க. 2 நாள் கழித்து தனியாக அறைக்குள்ளே போனார். முழங்கால் படிக்கிட்டார். ஆண்டவரை பார்த்து கேட்டார், ஆண்டவரே பாவியாய் என்மேல் என்ன இருங்க? கிருபையாயிருங்க. அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார் முழங்கால் படிக்கிட்டு. அவர் சொன்னார் பாருங்க, அது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் 5 நிமிஷத்துக்கு மேலே ஜெபம் என்னது கிடையாது. நல்லா கவனிங்க, 5 நிமிஷத்துக்கு மேலே என்னால் ஜெபிக்க முடியாதுன்னு சொல்கிற நம்ம ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். அவர் சொன்னார் 5 நிமிஷத்துக்குள்ள அகில உலகத்துக்கும் ஜெபிச்சிருவார். அப்போ அந்த நாட்களில் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுருக்கார், ஆண்டவரே அப்பா என் முதுகுவலி சரியாகணும், பாவியாகி என்மேல் கிருபையாயிருங்க, பாவியாகி என்மேல் கிருபையாருங்க. வார்த்தை மாறுகிறது, துரோகியாகி என்மேல் கிருபையாயிருங்க. சிறு வயதிலிருந்து செஞ்ச பாவங்கள் ஒவ்வொன்றா ஞாபகம் வருது. சின்ன வயசில் சிலர் ஸ்லேட்டு களவாண்டிருப்போம், கொச்சு களவாண்டிருப்போம், ஞாபகம் வருது. ஒரு குறிப்பிட்ட வயதில் மாங்காய் திருடி சாப்பிட்ருப்போம், அது ஞாபகம் வருது. ஒரு குறிப்பிட்ட வயதில் காதல், 1 காதல் 4 காதல். அன்னைக்கு ஒருத்தன் சொல்கிறான், 91 பேர் லவ் பண்ண ஆண்டவர் என்ன ரசித்துட்டாருங்க. 100 போடுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ரசித்துட்டார். பாருங்க, கர்த்தர் அப்படியெல்லாம் ஆட்களை மாற்றி கொண்டு இருக்கிறார். அப்போ அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் சொல்றார், பாவியாகி என்மேல் என்ன செய்யுங்க? கிருபையாயிருங்க. அப்படி ஜெபம் பண்ணார். பாருங்க, அவர் சொல்றாரு, எந்திரிச்சு நின்னாராம், மணியை பார்க்குறாராம். 1 மணி நேரம் என் வாழ்க்கையில் முதல் முறையாக 1 மணி நேரம் என்ன செஞ்சிருந்தேன்? ஜெபிச்சிருந்தேன். எந்திரிச்சு நின்னா முதுகு வலியே இல்லை, குறுக்கு வலியே இல்லை. ஹல்லேலூயா! இது நல்ல ஒரு குறுக்கு வலியா இருக்குல்ல. அப்போ நம்ம வியாதி மாறணும்னா நம்ம ரட்சிக்கப்படணும். 38 வருஷம் வியாதிக்காரனை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, எப்பா நீ என்ன பண்ண? படுக்கை எடுத்துக்கொண்டு திரும்பி வாரான். அவனை பார்த்து சொல்கிறார், அதிக கேடானது ஒன்று வராதபடி இனி பாவம் செய்யாதே. அப்போ அவனுக்கு வியாதி எதனால் வந்திருக்கு? அவன் வயசு 38 அல்ல, அவன் வியாதியின் வயது 38. 38 வருஷம் படுத்த படுக்கையாக இருந்த அவனுடைய வாழ்க்கையை இயேசு மாற்றினார். அப்போ நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். இன்னைக்கு நாம் வியாதியில் கஷ்டப்படலாம், நம்ம என்னைக்கோ செஞ்ச பாவத்தினுடைய விளைவை இன்னைக்கு அனுபவித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். ரட்சிப்பு நம்முடைய பாவங்களை மாற்றும். ரட்சிப்பு நம்முடைய சாபங்களை மாற்றும். ரட்சிப்பு நம்முடைய வியாதிகளை மாற்றும். இன்றைய ரட்சணையினால் இன்னொரு நாள் கழித்து ரட்சிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ரட்சிப்பு இன்றைய பெற வேண்டிய நாள் இல்லை, நான் இன்னொரு நாள் பார்த்துக்கிறேன். ஒரு நடிகை அப்படி தான் ஃபாரின்ல இல்லை, பில்லி கிரஹாமுடைய மெசேஜ் கேட்டான். அவங்க சொன்னாங்க, இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, இதை முடிச்சுட்டு நாளைக்கு நான் வந்து மனமா போகிற வழியில் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். ரட்சிப்பு இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்னொரு நாள் இருக்குது, இன்னொரு நாள் இருக்குது, இன்னொரு நாள் இருக்குது. நான் கல்லூரியில் படிக்கும் போது என் கூட படித்த ஒருத்தர் தம்பி சொல்லுவான், வாலிப வயசில் உன்ன மாதிரி பைத்தியக்காரன் தான் ஏசு ஏசுன்னு அலைவான். நான்லாம் ரிட்டையர்டான பிறகு கோயிலுக்கு போய் அப்படி பரலோகத்துக்கு போயிடுவேன். ரிட்டையர்டான பிறகு சர்ச்சுக்கு போய் பரலோகத்துக்கு போயிடுறேன். கோயில் கோபுரம் என்ன பரலோகத்துக்கு வழியா? அவன் சொன்னான். அப்படி அவனுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், 60 வயசில் அவன் ரிட்டையர்ட் ஆவான், ஆனால் 55 வயசில் அவன் உயிர் எடுத்துக்கொள்ளப்படும். நான் இப்படி ரட்சிக்கப்படும்னு சொல்ல முடியும்? சபைகளில் 2 விதமான மக்கள் இருப்பாங்க. சிலர் இறக்க குணமுள்ளவர்கள் இருப்பாங்க, சிலர் அரக்க குணமுள்ளவர் இருப்பாங்க. எனக்கு தெரிந்த 2 தகப்பனார். ஒரு தகப்பனார் ரொம்ப இறக்கம் உள்ளவராக இருப்பார். அசனத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சாப்பாடு அள்ளி வச்சு கொடுப்பார். இன்னொருத்தர் இருப்பார், யாருக்கும் கொடுக்க மாட்டார், ஆனால் பொண்டாட்டிக்கு மட்டும் கொடுத்துருவார், வேற யாருக்கும் என்ன செய்ய மாட்டார்,
கொடுக்க மாட்டார். நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. 2 பேருடைய வாழ்க்கையிலும் வயதானது. ஒருத்தருக்கு சடுதியாய் ஹார்ட் அட்டாக் வந்தது, சடுதியாய் மறந்துட்டு, அரக்க குணம் உள்ளவர் சடுதியாய் மறந்துட்டு மறிச்சிட்டார். பாவ மன்னிப்பு கேட்பதற்கு நேரம் இல்லை. இறக்க குணம் உள்ளவனுக்கு கேன்சர் வந்தது, படுத்த படுக்கையானார். படுத்த படுக்க பிள்ளைகள் சுவிசேஷம் சொன்னாங்க. அவர் என் பாவங்களை இயேசு மன்னிப்பாரான்னு கேட்டார். 2 கைகளை உயர்த்தி ஆண்டவர் இடத்துல ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் அவரை தொட்டார், அவர் சந்தித்தார், அவரை ரட்சித்தார், அவரை எடுத்துக்கொண்டார். பிள்ளைகளுக்கு அவர் பரலோகத்தில் இருக்கிறபடி தரிசனத்தை ஆண்டவர் காண்பித்தார். பாருங்க, இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம அடக்க ஆராதனை கிறிஸ்தவ முறைமைப்படி நடந்துட்டு நம்ம அடக்க ஆராதனை நம்ம சர்ச்சு கல்ற தோட்டத்தில் இருக்கிறதுனால பரலோகத்துக்கு போவோமா? யோசிச்சு பாருங்க. நான் எங்களுடைய சபையில் சிலுவை தூக்கினேன், கிராஸ் தூக்குவேன். அப்போ ரொம்ப வருஷம் 7 வருஷம் சிலுவை தூக்கிட்டு இருந்தேன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஊழியத்துக்கு போக மாட்டேன், சனிக்கிழமை போவேன், வெள்ளிக்கிழமை போவேன். ஞாயிற்றுக்கிழமை எங்கள் சர்ச்சுக்கு போனேன், எங்கள் சர்ச்சில் சிலுவை தூக்கணும். அப்போ ஆண்டவர் சொன்னார், நானே ஒரு நாள் தாண்டா தூக்கினேன், நீ 7 வருஷமாக தூக்கிட்டு இருக்கீ என்னன்னு கேட்டார். இல்லை, அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் அந்த கொயரில் அனுபவத்தில் நான் பார்க்கும்போது சர்ச்சில் கமிட்டியில் இருப்பாங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னா மம்முட்டியில் நிறைய மண்ணள்ளி வைப்போம். இல்லை, அவர் இறந்துட்டார் அப்படின்னா அதோட சர்ச்சில் பிரச்சனைலாம் முடிஞ்சிடும்னு பார்த்தா முடியாது. அவர் பையன் எழும்பி அதோட பிரச்சனை பண்ணுவார். பாருங்கள், அந்த கொயரில் நான் இந்த காலத்தில் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை இந்த ஆத்மா எங்கே போவோம், இந்த ஆத்மா எங்கே போவோம்? ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரை இவர் மறித்து எங்கே போவார்? எல்லாருக்கும் ஒரே பாட்டு தான். எங்கள் ஊரில் யார் மறித்தாலும் ஊர்வலம் போகும்போது உச்சித மோட்ச பட்டணம் போனார், எல்லாருக்கும் ஒரே பாட்டு தான் பாடுறோம், ஒரே ஜபம் தான் பண்ணுறோம். இவர் எங்கே போவார்? வழக்கமாக குருவானவருடைய பைக்கில் ஏறி நான் வந்துடுவேன். ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு வெயிட் பண்ணி பாரு. அப்போ நான் ஐயா கிட்ட நீங்கள் போயிட்டு வாங்கயான்னு சொல்லிட்டு எல்லாம் ஜோம் பண்ணி எல்லாரும் போன பிறகு பெட்டியை திறந்து, இவர் மூக்குப்பொடி இல்லாமல் போக மாட்டார், இவர் சாராய பாட்டில் இல்லாமல் போக மாட்டார்னு உள்ளே போடுறாங்க, இவர் சிகரெட் அட்டை இல்லாமல் போக மாட்டார்னு உள்ளே போடுறாங்க. ஆண்டவர் கேட்டார், இவன் இந்த சாராய பாட்டிலோட பரலோகத்துக்கு வர முடியுமா? மூக்குப்பொடியோட பரலோகத்துக்கு வர முடியுமா? சிகரெட்டோட பரலோகத்துக்கு வர முடியுமா? இவன் நியாய தீர்ப்பு இங்கேயே முடிந்து விட்டது, இவன் நியாய தீர்ப்பு இங்கேயே முடிந்து விட்டது. இன்னைக்கு நம்முடைய பாவத்தில் மறைத்து கூடாது. யாருக்கும் தெரியாத ரகசிய கணவரை ஏமாத்திடலாம், மனைவி ஏமாத்திடலாம், யாரு கூட தேவையில்லா சேட் பண்ணலாம், எல்லாத்தையும் டெலீட் பண்ணலாம், கிளியர் பண்ணலாம். ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணானே, ரகசிய வருகையில் கைவிடப்பட்ட மாதிரி ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும்னா நான் என்ன செய்யணும்னு சொன்னான். நான் ஒரு நாள் டைம் கொடுறான், நான் தப்பாக எதுவும் சொல்லிடக்கூடாது, ஜோமனி ஆண்டோட்ட கேட்டு சொல்கிறேன். அவன் சாயந்தரமே ஃபோன் அடித்தான். ஆனால் இன்னொரு பாஸ்டர்கிட்ட கேட்டேன், 50% பரிசுத்தமாக இருக்கணும், முழுக்க நீ அனஸ்தானம் எடுத்துருக்கணும், 2 இருந்தால் எங்கே வந்துடலாம்? ஆமாம், நான் சொன்னேன், டே ஆஃபர் நல்லா தான் இருக்குது, காம்போ ஆஃபர் நல்லா தான் இருக்குது, வெயிட் பண்ண. அப்போ ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், ரகசிய வருகையில் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு தகுதி இருந்தால் போதும்னார். என்ன தகுதி ஆண்டவரே? அவன் ரகசிய வாழ்க்கையில் பாவம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும் எப்படி இருக்கணும்? ரகசிய வாழ்க்கையில் பாவம் இல்லாதவனாக இருக்கணும். ஊழிய பாதையில் அநேக வாலிபர்களை நாங்கள் ரட்சிப்புக்குள்ளே நடத்தி ஊழியர்களாய் ஒரு ஐயா சொன்னது போல் ஒரு தரிசனத்தோடு செய்கிறோம். இப்போ வனாந்தரத்தில் தேரி காடுகள், எங்கள் ஊர் பக்கம் நல்லா தேரி மணல், சிவப்பு மணல் இருக்கிற தேரி காடுகள் உண்டு. அங்கே போய் ஜோம் பண்ணுவோம். அப்போது ஒரு சகோதரன் வேட்டைக்கு வருவார். நாங்கள் விடிய விடிய ஜெபிச்சுட்டு இருந்தால் அவர் வேட்டைக்கு வருவார். இப்போ எங்களெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நாங்கள் அந்த நாட்களில் பெரிய பெரிய மீட்டிங் நடத்தி வால் போஸ்ட்லாம் ஒட்டினா அவருடைய வாகனம் எல்லாம் ஃப்ரீயாக தருவார். அவருடைய பாருங்கள், அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். அவருடைய பேர் எட்வின். அவர் பாருங்கள், ஆண்டவர் அவரை சந்தித்தார். அப்படிப்பட்ட மனிதன், அவருடைய மனைவி அவங்களுக்காக ரொம்ப நாட்கள் ஜெபித்தாங்க. அவங்க மனைவியுடைய ஜெபம் அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. விபச்சார, வேசித்தனம், குடி பாவங்களில் இருந்த அவரை கர்த்தர் ஒரே நாளில் 40 வயதில் அவருடைய தலைகளாய் அவரை மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். இன்னொரு சகோதரன், நான் இப்போலாம் இப்படி ஊழியத்துக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எங்கேயாவது ஒரு மீட்டிங், ஆல் நைட் ப்ரேயர் இல்லை துதி ஆராதனை ஏதாவது புக் பண்ணியிருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் 24 பேரை கூட்டிகிட்டு போயிடுவேன். 24 பேர். அங்கே ஆல் நைட் ப்ரேயர் 5-6 பேர் வந்திருப்பாங்க. நாங்கள் போனது 24 பேர் ஆயிரும். அப்புறம் பார்த்தாங்க எங்களை நிறைய ஊரில் கூப்பிட மாட்டேன்ட்டாங்க. என்னென்னா, இவனுக்கு சோறு போட முடியலை, இவனை வர சொன்னால் ஒரு ஊரையே கூட்டிகிட்டு வந்துடுறான். அப்புறம் தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம் எதுக்காக கூப்பிட மாட்டேங்காங்க. அப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் வந்த பிறகு தான், அப்போ எந்தெந்த மீட்டிங் எவ்வளோ பேர் தேவையோ அவ்வளோ பேர் என்ன செய்வோம், போவோம் அப்படின்னு சொல்லி வர ஆரம்பித்தோம். அந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாலிபர்களை கூட்டிகிட்டு போவேன். ரசிக்கப்படாதவனையும் கூட கூட்டிகிட்டு வந்துடுறது.
ஏன்னா இயேசு கிறிஸ்து பாவிகளின் சிநேகிதன், இப்படிதானே அடுத்ததான் பார்க்க போகிறோம். பாவியான சகை வீட்டுக்கு அவர் செஞ்சார். அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை வெறுக்கலை. நம்ம இன்னைக்கு பாவியை வெறுத்துட்டு நடக்கிறோம், பாவத்தை வெறுக்கிறார். அப்போ இப்படி கூட்டிகிட்டு வரும்போது பாருங்கள், சில குடிகார நண்பர்கள் வருவாங்க, கூட்டிகிட்டு போவேன். கிட்டத்தட்ட 198% பேர் மாறி இருக்காங்க. 1-2% மாறலை, சிலர் பின்வாங்கி போயிட்டாங்க. அப்போ ஒரு சகோதரனை கூட்டிகிட்டு போவேன். அவர் கடவுள் மறுப்பாளர். அவருக்கு நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவன், தாயார் அருமையாய் ஊழியம் செய்கிறவர்கள். அவருக்குள்ள திடீர்னு ஒரு கல்லூரி படிக்கும் போது எங்கேயோ ஒரு கூட்டத்தில் சேர்ந்து கடவுள் மறுப்பாளர் ஆயிட்டார். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் உண்டு, காட்டு மராண்டி அப்படின்னு பயங்கரமாக பேசுவார். நாங்கள்லாம் நாம் தமிழர் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசுவார். கடவுள் இல்லைன்னு சொல்லி பயங்கரமாக மறுத்து பேசுவார். அப்போ அவரையும் ஊழியத்துக்கு கூட்டு போயிடும். இப்படி பின்னாடி உட்காந்துருப்பார். எங்கள் செய்தியெல்லாம் பொறுமையோடு கேட்பார். எல்லாம் முடிஞ்சு காரில் ஏறின உடனே சண்டை ஆரம்பிப்பார், ஆர்கியூமெண்ட் ஆரம்பிப்பார். இப்படி சொன்னியே, அப்படி என்ன, இப்படி என்ன, அப்படி இப்படி அப்படின்னா கைகளை போடுற அளவுக்கு சண்டை போடுவார். அப்படி ஒரு மாதிரி மிருக குணம் உள்ளவர். அவர் திருந்துறதுக்கு எந்த அளவுக்கும் சான்ஸ் கிடையாது. அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு ஐயோ, சில நான் ஆண்டோடைய கிருபையில் வழி நடத்தின ஆத்துமாக்கள்ல ரொம்ப கடினமான 2-3 பேர் இருக்கிறாங்க. அதில் இவர் ஒரு ஆள். மிருக குணம்னா மிருக குணம், துன்மார்க்க குணம்னா துன்மார்க்க குணம். ஊழியக்காரங்களை பார்த்தாலே வம்பெழுத்து. அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, எல்லா ஊழியக்காரன் வீட்டுக்கு அழைச்சி ஜெபம் பண்ணி காணிக்கை கொடுத்து விடுவாங்க. இவர் எல்லா ஊழியக்காரங்க வந்தாலும் அவ்வளோதான், நல்ல டைம் பாஸ் அவருக்கு. அவங்கள்ட்ட எல்லாம் வம்பு பண்ணி அவங்க ஓட ஓட விரட்டிடுவார் ஊழியக்காரங்களை. பாருங்கள், இவரெல்லாம் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் நினச்சேன். என் மனசில் ஒரு எதிர்பார்ப்பு, ஆண்டவரே நீங்கள் உண்மையான தெய்வம், நான் அவரை ரட்சிங்க ஆண்டவரே. இல்லை பாருங்கள், நாங்கள் தேரிக்காட்டில் வனாந்தரத்தில் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணால் அவர் கெட்ட வார்த்தையில் ஜெபம் பண்ணுவார். அவர் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவார். தட்டு மகனே, திஸ்ஸு மகனேன்னு பயங்கரமாக போடுவார். இங்கே எல்லாம் பயங்கரமாக அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி அப்படி இப்படி திட்டிட்டு நிற்பார் பக்கத்தில் நின்று. கடைசியில் பாருங்கள், இன்னைக்கு கர்த்தர் அவரை ரட்சித்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இப்போ பிரதர் ஊழியத்து வாங்கின கர்த்தர் சித்தமானால் வாரேன்பா அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கி ஒரு மிஷினரி ஸ்தாபனத்தை ஆரம்பித்து நாங்களும் ஹெல்ப் பண்ணோம். அதுக்கு ட்ரஸ்ட்லாம் பதிகிறேன். மிஷினரி ஸ்தாபனம் ஆரம்பித்து நாங்களாவது சர்ச்சில் இப்படி பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இது பெரிய விஷயமே இல்லை. அவர் பாருங்கள், வட இந்தியாவில், தமிழ்நாட்டில் சுவிசேஷம் போக முடியாத இடங்கள், கிராமங்கள், பட்டி தொட்டி எல்லா இடத்துல போய் கைப்பிரதி கொடுக்குறார். அவருடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் இருக்கிறேன். அவர் ஒவ்வொரு நாளும் ஊழியத்துக்கு போகிறதெல்லாம் அனுப்புறதை பார்த்தா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அதனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், எப்படிப்பட்ட மனிதனை ஆண்டவர் ரட்சிப்புகளை நடத்துறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரையும் ஒரு ரட்சிப்புகளை நடத்துவார். எப்பேற்பட்ட ஆளையும் கர்த்தரால் மாற்ற முடியும். நீங்கள் விசுவாசிக்கணும். நம்ம என்ன சொல்லுவோம், ஐயா எங்கள் கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க, ஏன் ஜரிமா ஜெபம் பண்ணுறவர் ரட்சிக்கப்பட்டுருவாருன்னா அந்த ஆள்லாம் திருந்த மாட்டார். அவரெல்லாம் என்ன செய்ய முடியாது, திருத்த முடியாது அப்படி நிறைய பேர் சொல்லுவோம். அவரெல்லாம் மாற மாட்டார். ஆனால் ஜெபிப்போம், ஆனால் என்ன இருக்காது, விசுவாசம் இருக்காது. அவர் மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஆட்களை தான் கர்த்தர் மாற்றுகிறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கா. ஆகாதுன்னு தள்ளின கல்லே, இவெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரொம்ப சேட்டை பண்ணுறான பையன், கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் எப்படிப்பட்ட ஆட்களையும் ஊழிய பாதையில் நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். எப்படிப்பட்ட தம்பிமாரெல்லாம் கர்த்தர் ரட்சித்தார் சொல்ல முடியும். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ரட்சிப்பை தர விரும்புகிறார். அடுத்த அதிகாரத்தை வாசிக்கலாம். லூக்கா 19 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். முதல் வசனம், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சு, உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வர வேண்டும். அதாவது உங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை நபருக்கு ரட்சிப்பு வர வேண்டும். ஒரு நோவா ஆண்டவருக்குள்ள நீதிமானா இருந்ததுனால முழு குடும்பமும் பேழைக்குள்ள போச்சு. இன்னைக்கு நம்ம முழு குடும்பமும் ரட்சிக்கப்படணும். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை. எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஒரு வீட்டில் 5 பேர் ரட்சிக்கப்பட்டால் எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? எங்கள் சித்தப்பாவுக்கும் இந்த ஊர் தான், எங்கள் சித்தியை கட்டி கொடுத்தது இந்த ஊர் தான். அவங்க மெட்ராஸில் இருக்கிறாங்க. இல்லை, அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. பாருங்க, கணவன் மனைவி ரட்சிக்கப்பட்டாங்க, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாங்க. அதை பார்த்தாலே நமக்கு எப்படி இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டால் அவங்கள தான் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா எங்கள் அப்பா ரட்சிக்கப்படலை. எங்கள் குடும்பத்துக்கும் ஊழியத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. எல்லாம் வியாபாரி குடும்பம் தான். ஊழியத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை.
இந்த அப்பா ஊழியக்கார், தாத்தா ஊழியர், அந்த லிஸ்ட்டே கிடையாதுங்க. ஆனால் ஆண்டவர் எங்களை ரட்சிக்கும் போது, நான் அவங்கள எங்கள் சித்தி சித்தப்பாவை பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஏன்னா கணவன் மனைவி 2 பேரும் ரட்சிக்கப்பட்டவங்க, 2 பேரும் ஜெபிக்கிறவர். அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு மாற்றத்தை பார்க்கும்போது அதிசயமாக இருக்கும். அப்போ நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வீட்டுக்கு ரட்சிப்பு வரணும். பாருங்க, முந்தின அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வாசிங்க 26வது வசனம், 18, 26. பாருங்க, ஐஸ்வர்யவான், அதான் என்ன சொல்றார், பணக்காரன் பரலோகத்துக்கு வர்றது, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர்றது, பணக்காரங்க பரலோகத்துக்கு வர்றது கஷ்டம். அதனால தான் நம்ம நிறைய பேர் ஆண்டவர் ஓரளவுக்கு பணக்காரன் ஆக்காமல் வச்சிருக்கார். இந்த மிடில் கிளாஸ்லேயே வச்சிருப்பார் சிலர். அங்கேயும் நகல முடியாது, அங்கேயும் போக முடியாது. பணக்காரங்க பரலோகத்துக்கு வர்றது கஷ்டம். கோடீஸ்வரன், பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், ஏன்னா அவன் பரலோகத்துக்கு வர ரொம்ப கஷ்டம். ஒட்டகமானது ஊசியின் காதில், ஊசின்னா நம்ம நூல் தைக்கிற ஊசி அல்ல. அந்த காலத்தில் நிறைய கேட்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கேட் இருக்கும், அதில் ஒரு குட்டி கேட் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம ஊர்லாம் பாருங்கள், இது கூடன்குளம் அப்படி இப்படி பக்கத்தில் எப்படி இருக்குது, அங்கே அப்படி இருக்காது. இஸ்ரவேல் தேசத்துக்கு போட்டிங்கன்னா யோர்தான் நதி போகும். நதிக்கு அந்த பக்கம் பாலஸ்தீனம், இந்த பக்கம் இஸ்ரவேல்னு சொல்லுவாங்க. சில ஊர் அந்த நாட்டில் சேர்ந்த ஊராக இருக்கும், சில ஊர் இந்த நாட்டை சேர்ந்த இதாக இருக்கும். இப்போ நம்ம பாண்டிச்சேரி போனீங்கன்னா தெரியும், ரோட்டுக்கு இந்த பக்கம் விழுப்புரம் பாங்க, அந்த பக்கம் பாண்டிச்சேரின்பாங்க. அந்த மாதிரி அங்கே போனால் அப்படி பார்க்கலாம். நான் ஆண்டவருடைய கிருபையினா 2 முறை அங்கே போயிருக்கேன். அப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெரிய பெரிய கேட் இருப்பாங்க. ஈவினிங் 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ ஒட்டகத்தை என்ன பண்ணுவாங்க, இந்த சின்ன கேட் வழியாக பூத்து கஷ்டப்பட்டு உள்ளே தள்ளி அதை அப்படியே நெருக்கி பிரித்து உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. பரலோகத்தில் பணக்காரன் வர்றது கஷ்டன்றார். அப்போ கேட்குறாங்க, அப்போ யார் ரட்சிக்கப்பட முடியும்? அப்போ அடுத்த அதிகாரத்திலேயே ஐஸ்வர்யவான இருந்த சகைவ கர்த்தர் ரட்சித்தார். ஏன்னா அவனுக்கு ஒரு எண்ணம், இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க என்ன செஞ்சான், இந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு பார்க்க என்ன செஞ்சிருக்கலாம், வந்திருக்கலாம். ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், எப்படிப்பட்டவரோ அப்படின்னு பார்க்க அப்படி வந்திருந்த அவனை பார்த்து இல்லை, இன்னைக்கு நடிகைகள் எல்லாம் பார்க்கறதுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, மக்கள் கூட்டம் கூட்டமாக நிற்கிறான். அப்படி தானே, சினிமா நடிகர் அரசியலுக்கு வந்துட்டார்னா அம்பாட்டுக்கு மரத்தில் ஏறி தொங்குறான். நானே எங்கள் சின்ன வயசில் பார்த்துருக்க ஒரு நடிகர் எங்கள் ஊருக்கு ஓட்டு கேட்க வந்தார். இல்லை கூட்டம்னா கூட்டம், அப்படி மரத்து மேலே ஏறி நிற்கிறான், எல்லா மேலே ஏறி நிற்கிறான். கடைசியில் அவர் ஜெயிக்கலை, ஓட்டு போடாமல் விட்டானுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நடிகர் பயங்கரமாக பார்க்குறாங்க. எந்த நடிகராவது மரத்தில் ஏறி நிற்கிறவனை பார்த்து, சப்பா எனக்காக இந்த அளவுக்கு தியாகம் பண்ணிட்டியப்பா, உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவாரா? இல்லை, உயிரை கொடுத்தா கூட என்ன சொன்னாங்க, வரமாட்டாங்க. கூப்பிட்டு தான் என்ன செய்கிறாங்க, அது மாதிரி வரமாட்டாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மரத்தில் இருந்த சகைவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் இன்றைக்கி உன் வீட்டுக்கு, பெரிய ஊழியர்கள் கூட இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க. ஆனால் இயேசு சாமி வந்தார், அவனை தேடி வந்தார். வந்த உடனே எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. பாவியான மனுஷன் இடத்துல என்ன செஞ்சார், போனார். பாவியான மனுஷன் இடத்துல போகிறார் அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. அப்படி எல்லாரும் முறுமுறுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் அவன் சொல்கிறான், ஆண்டவரே ஆஸ்தியில் பாதி என்ன பண்ணுறேன், ஏழை கொடுத்துட்றேன். ஒருத்தன்ட்ட அநியாயமாக வாங்கினா எத்தனை மணி திருப்பி கொடுத்துட்றேன், 25,000 ரூபா ஒருத்தன்ட்ட வாங்கியிருந்தானே எவ்வளோ கொடுத்துருப்போம், 1,00,000 ரூபா. ஏன் சகை நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடாதான்னு நமக்கு தோணும் இல்லை? பாருங்கள், எல்லாம் அப்படி செய்கிறேன்னு சொல்கிறான். பாருங்கள், அப்படி நினச்சா அவன் எல்லாத்தையும் அப்படி செஞ்சு முடித்தானா அவன் ஒரு ஏழ்மையான நிலைமைக்கு வந்துடுவான். ஆனால் ஆண்டவர் அவன் இழந்து போன தேடம் ரட்சிக்கோமே இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் எங்கள் ஊழியத்துக்கு பேர் இயேசு வந்திருக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் வந்திருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்த ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு வரணும். இப்போ திடீர்னு ஐயா உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க, என்ன பண்ணுறீங்க? திடீர்னு ஜோமனம். அந்த காலத்தில் வீடு வீடாக தேடி போவாங்க. இப்போ இந்த பிறந்த நாளுக்கு கல்யாண நாளுக்கெல்லாம் ஜோமனம் வருவாங்க இல்லை? சிலர் கல்யாண நாளே ஞாபகம் இருக்காது, ஐயா வந்தால் தான் ஞாபகம் இருக்கும். இல்லை கோயிலில் அறிவிப்பு கொடுத்தா தான் ஓஹோ, இல்லை அந்த நாளை போய் ஏன் நினைக்கணும், அந்த மோசமான நாள் அப்படின்னு சிலர் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. திடீர்னு ஐயர்வாள் வீட்டுக்கு வந்துட்டாங்க, எல்லோரும் என்ன பண்ணுவோம் யோசிச்சு பாருங்கள், டபக்குன்னு போய் டிவி சேனலை மாற்றுவாங்க இல்லை? சிலர் டக்குன்னு உடனே ஐயாவுக்கு பிடிச்ச சேனல் ஆசீர்வாதம் டிவி, ஏஞ்சல் டிவி வச்சுட்டு டபக்குன்னு எல்லாம் டபாய்ப்போம். சில தாய்மாரெலாம் உடனே முக்காட்டை போட்டு வாங்க ஐயா தோத்துறோம் ஐயா, ஜோம் பண்ணிட்டு இருந்தேன் ஐயா, கவனிக்கலையா வாங்க. அவங்க 5 நிமிஷத்துக்கு வெளியே இருந்தவங்க பாட்டெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஒரு ஊழியக்கார் வீட்டுக்கு வந்தாலே எவ்வளோ பதட்டம் அடைய வேண்டியிருக்கு இல்லை? அப்போ கர்த்தர் வந்தால்
சிலர் பாருங்கள் அப்போ தான் ஐயா கொஞ்சம் இருங்க, அப்போ தான் துணியை க்ளீன் பண்ணுவாங்க, கொஞ்சம் மடிச்சுக்கிறேன் ஐயா, சோஃபா ஃபுல்லாக துணியாக இருக்கும். சிலர் இருங்க ஐயா கொஞ்சம் பெருக்கிக்கிடுறேன் இல்லை. சிலர் குடிகார கணவராக இருப்பார், பாட்டில் கிடக்கும், இருங்க ஐயா எடுத்து ஒதுக்கிக்கிறேன். ஒரு சாதாரண உங்களை போல பாடுள்ள ஊழியர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா, இவ்வளோ காரியத்தை வந்தாங்கன்னா இவ்வளோ காரியத்தை செய்ய வேண்டியிருக்கு. அப்போ ஆண்டவர் வந்தால் எவ்வளோ க்ளீன் பண்ணணும் இல்லை? ஆண்டவர் அழைச்சிட்டு போங்க. யாரெல்லாம் இன்னைக்கு ரெடியாக இருக்கீங்களோ, ஆண்டவர் உங்கள் இல்லத்துக்கு வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சகை வீட்டுக்கு ஆண்டவர் வந்தார், அவனை ரட்சித்தார். இளையகுமாரனை ரட்சித்தார், பாவியாக இருந்தவனை ரட்சித்தார். அவன் சொல்கிறான், பாவியாக இருந்த மனிதன் பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார் அவனல்ல இவனே. நம்ம என்ன நினைப்போம், பொதுவாக ஆல்டருக்குள்ளே ஆண்டவர் இருக்காருன்னு ஒரு ஃபீல் இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவன் ஆல்டரில் ஜோம் பண்ணுறான்னு வச்சுக்கிடுங்க பரிசையன், இவன் சர்ச்சுக்கு வெளியே ஜோம் பண்ணுறான். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும், ஆல்டருக்குள்ளே உட்காந்துருந்தா என்ன சொல்லியிருக்கணும், இவனல்ல அவன் சொல்லியிருக்கான். ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு, அவனல்ல. அப்போ ஆண்டவர் எங்கே இருக்காரு? ஒரு சர்ச்சில் கிறிஸ்மஸ் கொண்டாடினாங்களாம், டோக்கன் பிரியாணி. நம்மளுக்கு தான் இப்போ எதுக்குனாலும் பிரியாணி போட்டுறாங்களே, பிரியாணி எல்லாம் போட்டு பயங்கர ஜெய்சாண்டிக்கா. அப்போது ஒரு மனிதன் வெளியில் பிச்சைக்காரர் வந்தார், ஏன் எனக்கு ஒரு பிரியாணி தாங்க. நம்ம ஆட்கள்கிட்ட டோக்கன் வச்சுருக்கியா, கிடையாது, வெளியே போ. கேட்டை மூடிட்டாங்க. அவர் ரொம்ப பசியோடு ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்துருந்தார். அப்போ அவர் பக்கத்தில் வெள்ளைங்கி தரித்தவராய் ஒருத்தர் வந்தார். ஐயா நீங்களாவது ஒரு பிரியாணி வாங்கித்தாங்க. அவர் சொன்னார், என் பிறந்த நாள் தான் கொண்டாடுறாங்க, நானே வெளியே தான் இருக்கேன். இயேசு கிறிஸ்து இல்லாமல் நிறைய இடங்களில் என்ன செய்கிறாங்க, கிறிஸ்மஸ் கொண்டாட்டம், எல்லா கொண்டாட்டம் கொண்டோம். ஆண்டவருக்கே அங்கே இல்லை, இடம் இல்லாமல் இருக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய நிலைமைகள் எல்லாம் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று கர்த்தர் சொல்கிறார். ரட்சிக்கப்படணும். நம்ம சிஎஸ்ஐ காரங்களை பார்த்தா எல்லாம் பாரம்பரிய சபை ஒன்றுக்காவாதுங்கிறாங்க. நம்ம தான் இருக்கிறதுல பெஸ்ட்டு. ஹல்லேலூயா. சிஎஸ்ஐயில் தான் அரசியல் அடிபடி அடாவடி எல்லாம் பயங்கரமாக நடக்கு தானே. நேற்றைய தினம் வர்ற வழியில் இந்த எலெக்ஷனுக்கு வண்டியை செக் பண்ணுறாங்கல்ல, அப்படி செக் பண்ணாங்க. அங்கே ஊழியத்துக்கு போகிறேயா, நான் ஒவ்வொரு பேக்காக திறந்து செக் பண்ணுறாங்க. இல்லையா சர்ச்சுக்கு போகிறோம், வழக்கமாக விட்டுருவாங்க. அப்படி விட்டானே அவர் சொல்கிறார், இல்லை அன்னைக்கு அந்த 5,000 ரூபாவில் பிடிச்சோம், அதில் 55,000 வந்துச்சு, அவர்கள் பெண்கள் மாநாடு கொண்டு போனார், நாங்கள் பிடிச்சோம், அப்புறம் கொடுத்துட்டோம்னார். ஐயா இல்லை என்ன அப்போ அவர் சொன்னேன், ஐயா அதான் எல்லா கட்சிக்காரங்களும் போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடுறாங்களே, ஒவ்வொரு எலெக்ஷனில் தான் காசு கொடுக்காங்களே, அதெல்லாம் பிடிக்க மாட்டேங்கல. அவர் உடனே கேட்கார், உங்கள் டயசிஸ் அரசியலை விடையா? அவர் இயேசு அறியாதவர். அவர் உடனே கேள்வி கேட்குறார், என்ன இப்படி சொல்கிறீங்க? அவர் போலீஸ்கார். அப்போ அவர் சொல்ல, நானும் சென்ட் ஜான்ஸ்லாம் படித்தேன், திடீர்னு எங்கள் ஹெச்ஓடியை மாற்றிடுவாங்க, திடீர்னு பிரின்ஸிபாலை மாற்றிடுவாங்க நாங்கள் படிக்கிற காலத்தில். அதே மாதிரி தான் இது அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா, ரட்சிக்கப்படாமல் நிறைய பேர் சபைக்குள்ள வந்துட்டாங்க, ரட்சிக்கப்படாமல் நிறைய பேர் டயசிஸ்குள்ள வந்துட்டாங்க. ரட்சிக்கப்படாமல் உள்ளே வந்ததுனால என்ன நடக்கு, பிரச்சனை. நிறைய ஊழியர்களே ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. எங்களை போல ஊழியர்கள் என்ன, அம்மா ஒப்பு கொடுத்துருப்பாங்க, அப்பா ஒப்பு கொடுத்துருப்பாங்க, தள்ளி விட்டாங்க தண்ணிக்குள்ளே, நீச்சல் அடிச்சுட்டு கிடப்பாங்க, என்னன்னே தெரியாது. ரட்சிப்பின் அனுபவம் இருந்தால் தான் இன்னொருத்தர் ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியும். வாசிக்கலாம், யோவான் 3:3 வாசிங்க. பாருங்க, ஒருத்தன் மறுபடி பிறக்கலைன்னா எங்க வர முடியாது. நம்ம சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் மறுபடி பிறக்கிற அனுபவம் வேணும். ஆண்டவர் கேட்குறான், அவன் கேட்குறான், ஆண்டவர் முதிர் வயதில் எப்படி தாயின் வயதில் போய் இன்னொரு முறை? அப்போ ஆண்டவர் சொல்ல, ஆவியில் பிறக்கிறது ஆவியாக இருக்கும். அப்போ மறுபடி பிறந்த அனுபவம் தான் ரட்சிப்பு. நம்ம எல்லாம் பானகேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே வரணும். நான் சொல்கிறேன்ல, இந்த காலத்தில் இப்படி இருந்தேன், இப்படி மாறினேன், இப்படி அதே மாதிரி மாறணும். நம்ம கேரக்டர் மாறணும், பாவத்திலிருந்து மாறணும். இளையகுமாரன் வேசிகள் இடத்துல ஆஸ்தி அழித்து போட்டான். ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கை மாறியது, தகப்பனிடத்தில் திரும்பி வந்தான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று ஜெபித்தான், நீதிமானாக்கப்பட்டான், ரட்சிக்கப்பட்டான். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் போது பவுலும் செய்யலாம் ஜெயிலில் இருப்பாங்க. அப்போ சிறைச்சாலை தலைவன் தன்னை குத்தி தற்கொலை பண்ணி கொள்ளணும்னு போவான். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீ என்ன செய்யாத, நாங்கள் ஒன்றும் கேடு செய்யாத, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். அப்போ அவன் கேட்பான், ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்படுறதுக்கு சொல்லுவான், கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும். எத்தனை பேர் ரட்சிக்கப்படன்னு ஆசையாக இருக்கு? இல்லை, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறீங்க. யாரோ ஒருத்தருக்காக கூட ஆண்டவர் என்ன அனுப்பியிருக்கலாம், இல்லை ஒரு நபருக்காக இருக்கிற யாரோ ஒருவர் ரட்சிக்கப்படாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த செய்தி. நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாம்.
நம்ம எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ரட்சிக்கப்படாமல் இருந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. பெயர் கிறிஸ்தவனாய், பண்டிகை கிறிஸ்தவனாய், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாய் இருந்த நாட்கள் போதும். எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கட்டளையிடுங்க. இந்த செய்தியை எங்க இருந்தாவது நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை லைவ்ல கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, ஒருத்தருக்காக தான் இந்த செய்தி, உங்க ஒருத்தருக்காக தான் இந்த கூட்டம், உங்க ஒருத்தருக்காக தான் இந்த ஏற்பாடு. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும். ரட்சிக்கப்படாம கிறிஸ்டியனா வாழ்ந்தது போதும், ரட்சிக்கப்படாம சபையில உறுப்பினரா இருந்தது போதும். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. சகை வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததே, இன்றைக்கு உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உணர்வோடு ஜெபம் பண்ணுங்க, உணர்வோடு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம செவிக்கு இணங்க எவ்வளவோ பிரசங்கங்கள் வந்து விட்டது, எவ்வளவோ காரியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் உங்க மேல ஒரு நோக்கத்தோட, திட்டத்தோட, தரிசனத்தோடு வந்திருக்கிறார். எப்பேற்பட்ட மனிதனையும் கர்த்தர் ரட்சிக்கிறதுக்கு வல்லமையுள்ளவரா இருக்கிறார். வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தோட இருக்கீங்களா? வியாதியோட இருக்கீங்களா? சாபத்தோட இருக்கிறீங்களா? ஆண்டவரே, என்னை இன்றைக்கு ரட்சிப்பீராக. அவர் உலக ரட்சகர். நம்ம குடும்பத்தில் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களா? ஜெபம் பண்ணுங்க. நான் என் தகப்பனாருடைய ரட்சிப்புக்காக அடிக்கடி ஜெபிக்கிறது உண்டு. ஆண்டவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். 80% மாறிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு மாற்றம் தான். இன்னைக்கு அப்படிப்பட்ட மாற்றம் நம்முடைய குடும்பத்தில் வர வேண்டும் என்று சொல்லுங்க. கெட்ட ஆவிகள், பாவங்கள், சாபங்கள் பிள்ளைகளை தொடக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய மகிமை இன்றைக்கு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஜெபிங்க. இயேசுவே, இயேசுவே, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, 35 வருஷமா முதுகு வலியில கஷ்டப்பட்ட அவருடைய வாழ்க்கையை நொடி பொழுதுல இயேசு மாற்றினார். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, 38 வருஷம் வியாதிக்காரனை ஆண்டவர் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை நிமித்தம் வியாதிகள் வந்திருக்கலாம், சாபத்தை நிமித்தம் வியாதிகள் வந்திருக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு 2-3 நிமிடம் ஜெபிப்போம். எல்லாரும் வேடிக்கை பார்க்காதீங்க, எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, அப்பா, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகட்டு. இன்னைக்கு சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க மனம் திரும்பி இருக்கலாம், கணவர் ரட்சிக்கப்படாம இருக்கலாம். அவருக்காக கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க. முடிஞ்சா நாளைக்கு கூட்டிட்டு வாங்க. வாலிபர்கள் வீட்டுல ரட்சிக்கப்படாம இருக்கலாம், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாளைக்கு அழைச்சிட்டு வாங்க. கர்த்தர் ஒரு மாற்றத்தை செய்யணும். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பாருங்க. ரட்சிப்பாடாய வாழி இல்லையே, ரட்சகரே சுவாழி அவரே. ரட்சிப்பாடாய வாழி இல்லையே, ரட்சகரே சுவாழி அவரே. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. இருதயத்துல கை வச்சு நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் என் சந்ததியையும் என் பிள்ளைகளையும் என் பேர குழந்தைகள் எல்லாரையும் ரட்சிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதலை கட்டளையிடுவீராக. இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்னொரு நாள் இல்ல. இன்றைக்கே இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார்.
அவர் தேடி வரும்போது வந்துருங்க. என் மகனே, ரொம்ப ஜென்டல் காட். அவர் ஒரு இருதயத்தில் இருந்து கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். ஒருவன் கதவை திறந்தா அவனோடு உட்பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவார். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. தகப்பனேன்னு அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, வந்திருக்கிறீங்க எல்லாரும் ரட்சிங்கப்பா. நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை செய்வீராக ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடும். வருஷத்துக்கு வருஷம் வருகிற கன்வென்ஷன் கூடுகையில் எந்த காலமா இல்லை. இந்த எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் கடமையை செய்திருக்கிற எல்லா மகிமை இயேசுராஜாக்கு செலுத்துறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்முடைய புதைக்கு இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பிரசனாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல பாகங்களை மறவாதே. ஆமென்.